அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் இணைந்து அமைத்திருக்கும் சர்வதேச விண்வெளி மையம் சென்னையிலிருந்து 7 முதல் 7-9 வரை சிறு புள்ளி போல தென்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முன்னதாகவே நாசா உள்ளிட்ட விண்வெளி அமைப்புகள் அறிவித்திருந்த நிலையில் சென்னையிலிருந்து புள்ளி போல தென்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இதனை கண்டு மக்கள் ரசித்திருக்கிறார்களா? என்ன விவரம்? லாவண்யா, அதாவது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு 17,500 மைல் வேகத்தில் இந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையமானது பூமியை வட்டமிடும். இது உலகத்தின் பல பகுதிகளில் தென்படும். அது சூழ்நிலைகள் சரியா இருக்கும் போது அது எந்த இடத்தில் கடக்கிறதோ அதை நாம் வெறுங்கண்ணால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இன்று சென்னையில் சுமார் 7 மணி 7 7 மணி 9 வரை சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை இன்னைக்கு நம்மளால வெறுங்கண்ணா பார்க்க முடிஞ்சது. அதோட காட்சிகளை தான் தற்போது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன வெள்ளை புள்ளி போல ஒரு அதிவேகத்துல ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு, அதாவது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு அது கடந்து செல்ற நம்ம அந்த காட்சிகள்ல பார்க்க முடியும். ஏற்கனவே சொல்லப்படி இது பல உலகத்தின் பல பகுதிகளில் பார்க்க முடியும். ஆனால் சூழ்நிலை சரியாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இந்த மேகம் எல்லாம் இல்லாத போது அது ரொம்ப தெளிவாகவே தெரியும். இன்னும் நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டட் கேமராவோ இல்ல லென்ஸோ வச்சு அதை பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக பார்க்க முடியும். ஆனால் நம் வெறுக்கண்ணில் இருந்தே அந்த சர்வதேச ஆராய்ச்சி மையமானது கடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியைத்தான் தற்போது நாம் படம் பிடித்து நேயர்களுக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறோம். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.